காலம் மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம் இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகு வனம் சுந்தரகாண்டம் இது சுந்தரகாண்டம் மனதுகள் தோறும் எங்க மந்திர ஜாலம் காதலாலே கல் விழுந்த ஏரி போலே ஆன நெஞ்சம் மாறுமோ சில நாளே முகமெல்லாம் குறுநகை அகமெல்லாம் பெரும் பகை காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம் இது சுந்தரகாண்டம் மனதுகள் தோறும் எங்க மந்திர ஜாலம் ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே வேண்டிக்கிட்டு இந்த பூவை பாத்துல போடுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நடக்கணும் சுவாமி. பொதியில் எங்க கைக்கு வந்தாதா எங்க கஷ்டம்லாம் தீரும். அதெல்லாம் சரிதான். ஆனா அன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள வந்து ஒவ்வொரு இடமா நின்னு ஞான திருஷ்டியில புதையல் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு சொன்னேனே, வீட்டுக்குள்ள உங்க புருஷன் இருந்தும் அவரை மறைச்சுதான் இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் சொல்றேன். பிரச்சனை வராது சாமி. ஏன் சொல்றேன்னா, நான் கன்னி பூஜை நடத்துற அந்த இடத்துல பூதங்களோட நடக்கிற அந்த யுத்தமும் ரொம்ப உக்கிரமா இருக்கும். அந்த நேரத்துல உங்க குடும்பத்திலேயோ அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாலேயோ பூஜைக்கு தடங்கள் ஏற்பட்டா பூதங்களுடைய உக்கிரமான கை ஓங்கி அது ஆபத்துல முடியும். புதையல் மறைஞ்சிடும். ஐயோ, அப்படி எதுவும் நடக்காது சாமி. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? புருஷனை எப்படி சமாளிப்பீங்க? அதான் எனக்கு முதல் பிரச்சனையே. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சாமி. பூஜை நடக்கிற அன்னைக்கு 2 மாத்திரை சேர்த்து கொடுத்தா பூஜை முடியற வரைக்கும் அப்பா எழுந்திருக்கவே மாட்டாரு. அதெல்லாம் சரிதான். கன்னி பூஜைக்கு உங்க பொண்ணு தயாரா இருக்காளா? அவளும் இதுக்கு உடன்பட்டு பூஜை முடியற வரைக்கும் பக்தியோட கட்டுப்பாட்டோட இருக்கணும். இதுக்கு அவகிட்ட சம்மதம் வாங்கிட்டீங்களா? உடம்புல ஒரு பொட்டு துணி கூட இருக்க கூடாது. பூஜை அவளை வச்சுதான், அதுக்காகத்தான். சாமி, கன்னி பூஜை அது இதுன்னு சொல்லி நாமளா ஏன் அந்த பொண்ணு கிட்ட குழப்பத்தை உண்டாக்கணும்? இந்த உண்மையை அவகிட்ட சொல்ல வேணாம். இதை பாருமா, உன் கல்யாணத்துக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு ஜோசியர்கிட்ட போனோம். ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு சொல்லி அதுக்காக உனக்கு ஒரு பூஜை பண்ணணும்னு ஜோசியர் சொன்னாரு. அவரே பூஜை நடத்துறதுக்கு சாமியாரை வேற அனுப்புறேன்னு சொன்னாரு. பரிகாரம் பண்ணிட்டா உன் கல்யாணம் நல்லபடியா நடந்துரும் சொல்லிட வேண்டியதுதான். ஏய், நீ நல்லா யோசிக்கிறையா? ஆமா சாமி, அப்படி சொன்னா அவ பூஜைக்கு ஒத்துக்குவா. அத நாங்க பாத்துக்கிறோம். அப்படியா? அப்ப சரி. வர்ற அமாவாசைக்கு
பூஜையை ஆரம்பிச்சிடலாம். அமாவாசைக்கு இன்னும் 5 நாள் இருக்கே, அதுக்கு முன்னாடி பூஜை ஆரம்பிச்சிட முடியாதா? அவசரப்படாதீங்க. அமாவாசையில தான் அந்த பூஜையை செய்யணும். நாளும் கோலும் அன்னைக்கு தான் கூடி வருது. நிறைஞ்ச அமாவாசையில பூஜை செஞ்சாதான் காரிய சித்தி கிடைக்கும். பூமியில இருக்கிற புதையல் உங்க கைக்கு வரும். அப்படியா சாமி? அது வரைக்கும் பொண்ணை சமாளிக்கணும். அது உங்க சாமர்த்தியம். அதை விட்டுட்டு என் பேச்ச மீறி நம்ம கையில தான் கடப்பார மண்வெட்டி இருக்கு. ராத்திரியோட ராத்திரியா தோண்டி புதையில எடுத்துடலான்னு தப்பா காரியத்துல இறங்குனா அந்த புதையில காக்குற பூதங்களும் கெட்ட தேவதைகளும் உங்களை ரத்தங்கக்க வச்சிரும். அந்த நேரத்துல யாரு உயிர் போகும்னே தெரியாது. அப்படியெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டோம் சாமி. ஆக்க பொறுத்த நாங்க ஆற பொறுக்க மாட்டோமா? நீங்க சொல்றபடியே செய்யறோம் சாமி. எங்க சொல்லுங்க சாமி. நாங்க கிளம்புறோம். இந்தாங்க சாமி. அம்மா பாதத்துல வைங்க. காளி சுளி நீலி போய் வாங்க. வரோம் சாமி.
நிறுத்துடா டேய் டேய் நிறுத்துடா ஏய் விடுடா 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 டேய் குடுடா செயின் தெரு தெருவா அலைய விட்டுட்டோம். நல்லா அடிங்க போடுங்க. நாள் நல்லா வைங்க. ஏய் நடடா சிஸ்டர் போடா ஏய் போடா ஐயோ ரத்தம் ஐயோ ஒரு ஆட்டோ போடுங்களே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம் ஏய் மச்சான் வாடா போலாம் விடுங்கடா ப்ளீஸ் வேண்டாம் நீ காலேஜுக்கு போ கவிதா ராகுல் ரத்தம் இப்படி கொட்டதே வாங்க ஹாஸ்பிடல் போலாம் ப்ளீஸ் வேண்டாம் கவிதா ஏன்னா உங்க காலேஜ் கேட வேண்டாம் நீங்க கிளம்புங்க இல்ல ராகுல் ப்ளீஸ் சொன்னா கேளுங்க ப்ளீஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்துப்பாங்க நீங்க கிளம்புங்க வாங்கடா சாப்பிடுங்கப்பா ஜோசியரை பார்த்து வரேன்னு அம்மா அவருக்கும் போனாங்களே வந்துட்டாங்களாம்மா? இன்னும் வரலப்பா நீங்க சாப்பிடுங்கப்பா உனக்கு ஒரு நல்ல இடமா அமைஞ்சிட்டா என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். உன்னுடைய பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் நீ பட்ட வேதனைக்கும் மருந்தா நீ வாக்கப்பட போற இடம் அமையும்னு என் மனசு சொல்லுதுமா. சரிப்பா ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிடுங்க. பூவரசி உட்காருமா. வா காளேஸ்வரி, இப்போதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம், நீயே வந்துட்டாமா. ஜோசியர் என்ன சொன்னாரு முதல்ல அதை சொல்லுமா. அம்சமான ஜாதகம்னு சொல்லிட்டாரு. ஈஸ்வரா, என் நெஞ்சில பால வார்த்தை ஈஸ்வரி. 12 கட்டத்தை அலசி ஆராய்ஞ்சு பூவரசி ஜாதகப்படி பிறக்கும்போது நடந்த திசையில இருந்து இப்ப இந்த வயசுக்கு என்ன திசை நடக்குதுங்கிற வரைக்கும் தெளிவா சொல்லிட்டாரு. நான் சொல்லல உங்க அம்மா நல்ல செய்தியோட தான் வருவான்னு. அதுல ஒரு சின்ன குறைங்க. குறையா? என்ன சொல்ற? பூவரசிக்கு இப்ப நடக்கிற திசைப்படி மாங்கல்ய தோஷம் இருக்கான். மாங்கல்ய தோஷமா? பயப்படும்படியா ஒண்ணு இல்லங்க, அதுக்கான பரிகாரத்தை அவரே சொல்லிட்டாரு. வர அமாவாசை அன்னைக்கு நம்ம வீட்ல ஒரு அர்த்தஜாம பூஜை பண்ணி அந்த தோஷத்தை எடுத்துடலான்னு சொல்லிட்டாரு. அப்படியா சொன்னாரு? துர்கையோட அம்சங்க அவரு. அவர் வாயால நல்ல வார்த்தை சொல்லணும், பூவரசிக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு காத்திருந்து அவரை பார்த்துட்டு வரோங்க. நீங்க சாப்பிட்டீங்களா சித்தி? சாப்பிடறதெல்லாம் கிடைக்கட்டுமா, அவர் உன்னை பத்தி சொன்னதுமே வாயும் வயிறு நிறைஞ்சிருச்சுமா. பரிகாரம் பண்ணி 1 மாசத்துல கிழக்கு திசையில இருந்து ஒரு பெரிய குடும்பத்து பையன் உன்னை பொண்ணு கேட்டு வருவாங்கன்னு கட்ட சொன்னதா சொன்னாரு. பூவரசி, நான் சொல்லல? பரிகாரத்தை எப்ப பண்ணணும்னு சொன்னாரு? நிறைஞ்ச அமாவாசைன்னு சொன்னாருங்க. பூவரசி வாழ்க்கை தான் முக்கியம். அவர் சொன்ன மாதிரியே பரிகாரத்தை பண்ணிடுவோம். நீ என்னம்மா சொல்ற? உங்க விருப்பம்பா, இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? மகராசி, நீ நல்லா இருக்கணும்.
ஜோசியர் கொடுத்த இந்த பிரசாதத்தை பூஜையில வச்சு விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு வரேன். நானும் சாமி கும்பிட்டுட்டு வரேன். உன் சித்தி ரொம்பவே மாறிட்டா இல்லம்மா. அவன் முகத்து சந்தோஷ கலைய இத்தனை வருஷத்துல நான் இப்பதான் பாக்குறேன். போற இடத்துல நீ நல்லா இருப்பமா. பூவரசி, நீ போய் உன் வேலையை பாருமா. சரிங்கப்பா. பூவரசி சம்மதிச்சிட்டா. அப்போ புதையல் கிடைச்ச மாதிரிதான். டேய் நில்டா. என்னடா திடீர்னு என்னடா ஹீரோ மாரி ஆக்ஷன்லாம் இறங்கிட்ட? எல்லாம் காதல் படுத்துற பாடுறா. மச்சான், நான் தெரியாம தான் கேட்குறேன். நீ எவ்வளவோ சீன் போட்ட, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அவ தான் உன்னை கண்டுக்கவே இல்லையடா. அவளுக்காக நீ என்ன ஆபத்தை விலை கொடுத்து வாங்குற? ஏண்டா? ஏய், இந்த மௌன சிரிப்புக்கு என்னடா அர்த்தம்? நீ நிஜமாவே அவளை லவ் பண்றியா? சொல்றா. டேய், முதல்ல விளையாட்டுத்தனமா தான்டா அவளை லவ் பண்ணேன். அவள் விலைக்கு போயிட்டே இருந்தா. இப்போ நான் சீரியஸாக இறங்கிட்டேன். இப்போ என் வழிக்கு வந்துதானே ஆகணும். மச்சான், இப்பதான் நீ சரியான ரூட்டை பிடிச்சிருக்க. கண்டிப்பா பச்சை மாட்டிடுண்டா. ஆமா மச்சான். வணக்கம் தலைவா. டேய் நீயா? விடுங்கடா, விடுங்க சொல்றல. டேய் விடுங்கடா, விடுங்கடா. டேய், உன் கையில கத்தி போட்டு திருடண்டா அவன். என்ன தைரியம் இருந்தா கத்தியும் போட்டு வணக்கம் வேற போட்டு வந்து நிக்கிறான். என்ன சார், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி வைக்கலையா? டேய், என்னடா சொல்றான் அவன்? டேய், இவன் நான் செட் பண்ண ஆடுறா. சார், பேசுற மாதிரி காசை கொடு சார். காசு தானே? கிட்டவா. என்னத்துக்கு சார் அடிக்கிற? லைட்டா கோடு போடுறான்னா ரத்த வரவளை கோடு போட்டிருக்க. சார், நீ கூட தான் என்ன பயங்கரமா அடிச்ச. சீனு பக்கா வரணும், ஆக்சிடென்ட் இதெல்லாம் சகஜம் சார். முதல்ல ஆஸ்பத்திரியில் போட்டிருக்க கட்டை அவுத்து போட்டு குப்பைமணி இலைய கசக்கி 4 சொட்டு காயத்தில் விடு சார். ஒரே நாளில் சரியாயிடும். சார், அடுத்த ஷூட்டிங் எப்போன்னு சொல்லுங்க, நான் ரெடியா இருக்கேன். காசை கொடு சார். போட. வரேன் சார். பா வரேன்பா. பா வரேன்பா. சோறு போட்டு வளர்த்துட்டு இருக்கோம். என்ன குத்து குத்துறாங்கப்பா. ஏய், தத்துவம் வேற பேசிட்டு. யாரா அவன் இப்படி பேசிட்டு போறான்? என்னடா மச்சான், சூப்பர்ரா. கவிதா உன் வலையில வீழ்ந்த மாதிரி தான்டா. ஆமாடா, கலக்கிட்ட மச்சான். டேய் வாங்கடா. என்னாச்சு? நாட் ரீச்சபிள்னு வருது. அந்த இன்ஸ்பெக்டர் என்ன ஃபாரஸ்ட்ல எங்கேயாவது போய் மாட்டிட்டானா என்ன? நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அந்த கல்பரேட்டோட பைக் நம்பர் கிடைச்சும் நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கும் போது எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? ராகுல் வந்துட்டான்னு நினைக்கிறேன். நீங்க தேவையில்லாம எமோஷனல் ஆகி உங்களையே காட்டி கொடுத்துக்காதீங்க. ஏய் ராகுல், என்னடா இது? இங்க வா. ஏய், என்னடா இது? கையில கட்டு. நத்திங்மா, ஒரு கார லைட்டா இடிச்சுட்டான். அதுல பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. டோன்ட் வரிமா. டேய், இந்த அடியை பார்த்தா காரம் இடிச்ச மாதிரி தெரியலையே. நீ எங்கேயோ போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்த மாதிரி தெரியுது. என்ன அடி நீங்க? நான் என்ன ரவுடியா? கத்தி எடுத்துட்டு போய் சண்டை போட? அப்படியே யாருனால எதனா ஒரு பிரச்சனைனா ஒரு ஃபோன் போட்டா போதும். அம்மா என்ன சும்மா விட்டுருவாங்க? இல்ல நீங்க தான் விட்டுருவீங்களா? என்னதான் நம்ம கேர்ஃபுல்லா இருந்தாலும் எதிர்க்கு வரணும்னு ஒழுங்கா வரணுமா இல்லையா? டிரைவிங் இதெல்லாம் சகஜம் அடி. சரிடா, கட்டு வேற பெருசா இருக்கு. இன்ஜெக்ஷன்ல போட்டுக்கிட்டியா? இன்ஜெக்ஷன்லாம் போட்டாச்சுமா. இங்க பாருங்க, மாத்திரை கூட வாங்கிட்டு வரேன். சரி, ஓகே. நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடு. நான் டிஃபன் எடுத்துட்டு வரேன். ஓகே மேம், தேங்க் யூ. பை டாட். சொல்லுங்க கதிரவன். மேடம், நம்ம பார்த்த நம்பர் இருக்கிற பைக் யாருன்னு கண்டுபிடிச்சேன் மேடம். அப்படியா? வெரி குட். யாரோட பைக் அது?
அது சசிகுமாரோட பைக் நம்பர் மேடம். சரி, அவன் எங்க இருக்கான், எந்த ஏரியா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு என்ன வயசு? சாரி மேடம், இப்போ அவன் உயிரோட இல்லை மேடம். ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து 3 மாசம் ஆச்சு மேடம். அந்த பைக்கை ஒரு 2 வீலர் சேல்ஸ் ஏஜென்ட் கிட்ட அந்த ஃபேமிலி வித்துட்டாங்க மேடம். உடனே அந்த ஏஜென்ட் தூக்க வேண்டியதானே? அவனை தூக்குனா எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமே. அமைதியா இருங்க. நீங்க சொல்லுங்க கதிரவன். டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டா இருக்கு மேடம். அந்த புரோக்கர் கிட்ட இருந்து சமீபத்துல தான் அந்த பைக் நம்பர் வேற ஒருத்தனுக்கு கை மாறி இருக்கு மேடம். அந்த புரோக்கர் ஊட்டிக்கு ஏதோ விசேஷம் போயிருக்கான் மேடம். அவனை கான்டாக்ட் பண்ணவே முடியல. அவன் ஃபேமிலி வேற எந்த டீடைலும் தெரியல மேடம். இன்னும் 1 வாரத்துல வந்துருவானா மேடம். உடனே ஊட்டிக்கு போய் அவனை தூக்க வேண்டியதானே? கதிரவன், நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே மேடம். எதுக்கு போனை கட் பண்ண? பின்ன உங்க கோவத்தை எல்லாம் கொட்டுறதுக்கு நீங்க வச்ச ஆள்காரனா? கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்கிட்டு நமக்கு இல்லீகலா வேலை செய்யற ஒரு போலீஸ் ஆபீசர். இது எவ்வளவு ரிஸ்க்னு தெரியுமா? சும்மா எப்ப பார்த்தாலும் வெட்ட வேண்டியதானே, குத்த வேண்டியதானே, தூக்க வேண்டியதானேன்னு உங்க டென்ஷனுக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. கொஞ்சம் கூட பொறுமைங்கிறதே கிடையாது. அவன் தான் அடுத்த வாரம் வரான்னு சொல்றான்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? நீங்களே என்ன பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டுடுவீங்க போல இருக்கு. ச்சே. தூரல் போடும் வானம் போல வாழ்வின் நிகழ்வுகளே, காயப்போடும் துணிகளில் கூட சாயம் போகும் அது போல் உறவுகளே, பெரிதாய் தெரியும் ஒரு புயலின் ஆர்ப்பாட்டம், மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம், இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகுவனம்.